Hi friends, welcome back to Vijis school cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான மாம்பழ கேசரி. மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான கேசரி ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஜஸ்ட் ஒரு மாம்பழம் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சூப்பரான மாம்பழ கேசரி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த கப்பில் தான் ரவை அளந்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எந்தவித ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. என்னடா இவ ஆயில் விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. கேசரியில் முக்கால்வாசி ஆயில் விட்டு தான் செய்வாங்க. பின்னாடி நாம் நெய் எப்படி சேர்க்கணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ நாம் ஊற்றின எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு ரவையை இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஏன் நாம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த ரவை எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது உதிரியாக வரும், ஒட்டாமல் வரும், குழையாமலும் வரும், சீக்கிரமாகவும் வெந்து கொடுக்கும். நிறைய கல்யாண வீடுகளில் இந்த மண்டபங்கள்லாம் செய்யும்போது இப்படி தான் செய்வாங்க. எண்ணெய் விட்டு தான் முதல்ல செய்வாங்க. கடைசி லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக தான் நெய் ஊற்றுவாங்க. இப்போ நம்ம சுட வச்ச தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய ரவையும் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நாம் தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே இதை எடுத்து நாம் இப்போ ரவையில் சேர்த்துடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக சேருங்க. ஏன்னா இதுவும் ஹாட்டு அதுவும் ஹாட்டு. அதனால் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கட்டிகள்லாம் பிடிக்காது. ஏன்னா ரவையை நாம் முற்றிலுமாக எண்ணெயில் வறுத்ததுனால கட்டியே உங்களுக்கு வராது. கேசரியில் பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள், நான் ஊற்றும் போதே கிளறலை. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் நான் கிளறி விடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், எந்த வித கட்டியுமே இல்லை. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரவை நல்லா வெந்து கொடுத்து இதை மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நாம் சர்க்கரை சேர்ப்போம். ஆனால் இந்த மாம்பழ கேசரியில் நான் 1 கப் அளவு தான் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிற மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டானது. அதனால் நான் 1 கப் அளவுக்கு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திகட்ட கிடைக்கும் கேசரி. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். கொட்டையை தவிர்த்து 2 பக்கம் இருக்கிற சதையை நல்லா எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். அதை இந்த கேசரியோடு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலகி கொடுக்கும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண அது கெட்டி ஆகிடும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாம்பழ கேசரியில் மாம்பழத்தோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும். அதனால தான் கடைசியில் நான் மாம்பழம் அரைச்சி சேர்த்தேன். இருந்தாலும் ஏலக்காய் தூள் கேசரிக்கே ஒரு ஆப்டான ஒரு இது. அதனால் நீங்கள் ஏலக்காய் தூள் ஸ்கிப் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக நெய் 2 ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் விட்டு நல்லா உருக்கிட்டு அதில் ஒரு 5 முந்திரியும் ஒரு 10 திராட்சையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதில் நம்ம கொட்டி கிளறிடலாம். உங்களுக்கு நட்ஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் முந்திரி, பாதாம் இது மாதிரி நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன் இருக்கும்போதே இந்த மாம்பழ கேசரியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முந்திரி திராட்சை இது எல்லாமே நல்லா பொரியுது. நல்லா முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் பொரிஞ்சு சேர்த்திங்கன்னா கேசரிக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
இப்போ நாம் அப்படியே அந்த நெய்யோடு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே அரை கப் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப் நெய் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் தளர உங்களுக்கு கேசரி கிடைக்கும். இப்போ நம்மளுடைய மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக நீங்கள் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த 2 ஸ்பூன் நெய்யோடையே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த அனல்லே நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்திங்கன்னா வந்து அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரவை வந்து நல்லா கெட்டியாகி நல்லா தளர நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சூடாக இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாது, கட்டி போகாது, கட்டியாக இருக்காது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனீங்களோ கேசரி அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் இருக்கும்போதே இந்த மாம்பழ கேசரியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டில் மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உள்ளே இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Viji. Thanks for watching.